ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் நற்பவி டாக்ஸ். இன்றைக்கி இந்தியாவில் லேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஜேஇ, நீட், கியூட் அண்ட் கேட் எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ மார்க்ஸ் வேணும், கட் ஆஃப் 2026ஓட லேட்டஸ்ட் நியூ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜேஇ பார்க்க போகிறோம். ஜேஇனா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது ஐஐடி, என்ஐடி, IIIT மாதிரி டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ண இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஜேஇயில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று ஜேஇ மெயின், இன்னொன்று ஜேஇ அட்வான்ஸ்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12th எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்பல்சரியாக இந்த கோர்ஸ் எடுத்திருக்கவங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாகவே 75% போர்ட் மார்க்ஸ் வந்து ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கணும். ஐஐடி அட்மிஷனுக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுனா என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபோட்டோஸ், சிக்னேச்சர், ஆதார் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு அட்மிட் கார்டு வரும். ஸோ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு பார்த்திங்கன்னா 2025 to 26 ட்ரெண்டு பார்த்தா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜேஇ மெயின் குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் அரவுண்ட் 93 to 95% இருக்கணும். என்ஐடி டாப் பிரான்ச்சஸ்க்கு 98% மேலே பர்சன்டேஜ் வேணும். ஐஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 99.5% ஆல்மோஸ்ட் நெசசரியாக இருக்கும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிஸ்க்கு செப்பரேட் கட் ஆஃப் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட்டு நியூஸ்னு பார்த்தோம்னா என்டிஏ ஜேஇ 2026ஓட அட்மிட் கார்டு அண்ட் சிட்டி அலாட்மெண்ட் நோட்டீஸஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீட் எக்ஸாம். நீட்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. டாக்டர் ஆகணும்னா கம்பல்சரியாக எக்ஸாம் எழுத வேண்டியது நீட் எக்ஸாம் தான். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதா, வெட்டினரி கோர்சஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தா 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மேண்டட்டரியாக எடுத்துருக்கணும். இந்த எக்ஸாமை எழுதுவாங்க. மினிமம் மார்க்ஸ்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசிபியில் 50% மார்க் வேணும். ரிசர்வ்ட் கேட்டகரியில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு பார்த்திங்கன்னா என்டிஏ வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார், 10th and 12th டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபில் பண்ணணும். கட் ஆஃப் மார்க்ஸ்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாகவே 600 to 680 மார்க்ஸ் சேஃப் ரேஞ்ச். டாப் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 700+ காம்படிஷன் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் லோவர் கட் ஆஃப் இருக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டு நியூஸ்னு பார்த்தா 2026 நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகி பெரிய கான்ட்ரவர்சினால் எக்ஸாம் கேன்சல் பண்ணது ஹியூஜ் நேஷ்னல் நியூஸாக ஆகியிருக்கு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாம் டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி, ஆன்லைன் மானிட்டரிங், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ண பிளான் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கியூட் எக்ஸாம். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. சிம்பிளாக சொன்னால் இந்தியா ஃபுல்லாக இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு காமனாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுதான் கியூட். இயர்லியர்ஸ் ஈச் யூனிவர்சிட்டி செப்பரேட் ப்ராசஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ மோஸ்ட்லி ஒன் எக்ஸாம் மூலமாக அட்மிஷன் நடக்குது. ஸோ எக்ஸாம் பேட்டர்னு பற்றி பார்த்தா லாங்குவேஜ் செக்ஷன், டொமைன் சப்ஜெக்ட் அண்ட் ஜென்ரல் டெஸ்ட்டுன்னு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, காமர்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, கோர்ஸ்க்கு ரெலவெண்ட் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தா என்டிஏ போர்ட்டலில் போய் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு பார்த்தா டாப் யூனிவர்சிட்டிக்கு 90 to 99% காம்படிஷன் இருக்கும். டெல்லி யூனிவர்சிட்டி போல் டாப் கோர்சஸ்க்கு வெரி ஹை ஸ்கோர்ஸ் வேணும். ஸோ லேட்டஸ்ட்டு நியூஸ்னு பார்த்தா கியூட் 2026 கேன்சல் ஆகும் அப்படின்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. பட் என்டிஏ வந்து அஃபிஷியலாக எக்ஸாம்ஸ் கண்டினியூஸ் ஹேஸ் ஷெட்யூல்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் மோர் சப்ஜெக்ட் சாய்ஸஸ், மோர் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ், சிபிடி ஆன்லைன் மோடை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக கேட் எக்ஸாம். கேட்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இது மெயினாக இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுற ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ஸ். இதை கண்டக்ட் பண்ணுறவங்க ஐஐடிஎஸ் அண்ட் ஐஎஸ்எஸ்சிஸ். இந்த எக்ஸாமோட மெயின் யூஸ் என்னென்னா எம்டெக் அட்மிஷன், பிஎஸ்யூ ஜாப்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் அப்ராட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஈவன் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கேட் ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை, கரியர் அப்கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. எக்ஸாம் பேட்டர்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி ஆப்டிடியூட், மேத்மெட்டிக்ஸ் அண்ட் கோர் சப்ஜெக்ட்ஸ் பேஸ்டாகவே இருக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். ஸோ ரேண்டம் கெஸ்ஸிங் வெரி வெரி டேஞ்சரஸ்.
ஸோ குவாலிஃபிகேஷன்னு பார்த்தா பிஇ பிடெக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வெரி எலிஜிபிள். அப்ளை பண்ணுறது ஐஐடி ஆஃபிஷியலில் கேட் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப்னு பார்த்தா பிரான்ச் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி குவாலிஃபைங் மார்க்ஸ் யூஸ்வலி 25 to 40 ரேஞ்ச் இருக்கும். பிஎஸ்சி ரெக்யூப்மெண்ட்டுக்கு வெரி ஹை கேட் ஸ்கோர் ரொம்ப ரெக்யூர் பண்ணுறது பிஎஸ்சி ஜாப்ஸ்க்கு தான். ஸோ லேட்டஸ்ட்டு நியூஸ்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் கேட் 2026 லீக் ரூமர் வந்தாலும் அத்தாரிட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணலன்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க.